என்னங்க இது? பாட்டியை பார்த்து சொல்லனா அவங்கள இன்னும் காணோம். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? ஏய் வெயிட் பண்ண, வந்துருவாங்க. அக்கா என்னக்கா நீங்களும் மாமாவும் ரொம்ப நேரமா டென்ஷனாவே இருக்கீங்க? என்ன விஷயம்க்கா? எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? நான் என்னக்கா பண்ணேன்? பாட்டி வருவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்கோ. மாமா என்ன மாமா? அதான் பவி சொன்னா இல்ல, பாட்டி வருவாங்கல்ல அப்ப தெரியும். என்ன எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? ஆமா பாட்டி, ஏன் இவ்வளவு லேட்டு? இப்ப உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லுங்க. பாட்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இவளை இந்த வீட்டுல வச்சுக்க போறீங்க? ஏன்? இவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பாட்டி. என்ன சொங்க ரெண்டு பேருக்கும்? யாரோ ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கட்டும்னு சொல்றீங்க, ஆனா என் சொந்த பேத்தியை இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டுல வச்சிருக்க போறேன்னு கேக்குறீங்க. பாட்டி முதல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவ்வளவு உங்க பேத்தியாவே இந்த வீட்டுல வச்சிருக்க போறீங்க? அடுத்த வீட்டுக்கு மருமகளை ஆக்க வேணாமா? என்ன இத சொல்லவே இத்தனை பில்டப் கொடுத்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேம்மா. என்ன பத்மினி பயந்துட்டியா? போங்க மாமா. பாட்டி இந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக தான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா மாதவியோட அம்மா வந்ததுல இத சொல்ல முடியாம போயிடுச்சு. பாட்டி உன்னை கேட்காமலே நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு நீ சம்மதிக்கணும். என்ன? நாங்க ஒருத்தரை மீட் பண்ணோம் பாட்டி. ரொம்ப ஜென்யூன் பர்சன். அவரும் ஒரு பிசினஸ் மேன் தான், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால அவரையே பத்மினிக்கு மாப்பிள்ளையாக்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். முடியாது, முடியவே முடியாது. என் பேத்திக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் புருஷனா வரணும். பாட்டி நாங்க பார்த்திருக்கிற மாப்பிள்ளை ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல. நம்மளை விட பெரிய பிசினஸ் மேன், பெரிய கோடீஸ்வரனும் கூட. நானும் ஒன்னும் சாதாரண ஆளா பார்த்து வைக்கல. நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையும் பெரிய பிசினஸ் மேன் தான், பெரிய கோடீஸ்வரன் தான். பாட்டி நீ அந்த மாப்பிள்ளைய பார்த்து வை, உடனே ஓகேன்னு சொல்லிடுவ. தேவ், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த தெய்வமே அதோட சன்னிதானத்துக்கு என்ன வர வச்சு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதோ இதுல பையனோட ஜாதகமும் போட்டோவும் இருக்கு. இந்த விஷயத்துல நான் யாரையும் கன்சல்ட் பண்ண விரும்பல. என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். இந்த பையன் தான் பத்மினியோட புருஷன். இந்தா. நாம பார்த்த மாப்பிள்ளைய விட இந்த மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. என்ன பவித்ரா, இவ்வளவு நேரம் நாம பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைய ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ பாட்டி ஒரு மாப்பிள்ளைய சொல்றாங்க சூப்பரா இருக்குன்னு சொல்ற. முதல்ல நீங்க இந்த போட்டோவை பாருங்க, நல்லா இருக்காரா இல்லையான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. பாருங்க. ஏய் பாட்டி சூப்பர் பாட்டி. ஏ பத்மினி நீ ரொம்ப லக்கி கேர்ள்மா. எப்படா என்னோட செலக்ஷன்? பாட்டி இதே பையனை தான் நாங்களும் சொன்னோம். அப்போ நீ சொன்ன மாதிரி பத்மினி அதிர்ஷ்டசாலிதான். பத்மினி போட்டோவை பாரு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத விட உனக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா வாழ போறது நீ தானே. வேண்டாம் மாமா, நான் போட்டோவை பார்த்துதான் சம்மதம் சொல்லணுங்கிறது இல்ல. எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு போட்டா போட்டி போட்டுட்டு ஒரே மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருக்கீங்களே.
குடும்பத்தோட சந்தோஷமே ஏன் சம்மதம். ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருந்தா யோசிச்சிருக்கலாம். 2 பேருமே ஒரே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கிறதுனால நான் பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பாட்டி கை காட்டுற மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு என் அம்மாவுக்கு தான் கொடுப்பன இல்ல. எனக்காவது கிடைக்கட்டுமே. சம்பந்தி அம்மா, வாங்கம்மா. வாங்கப்பா. வாங்க சம்பந்தி, வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. வாங்கம்மா. செல்வி, அம்மா, டீ கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேம்மா. என்ன சம்பந்தி, உங்களை இந்த பக்கம் ஆளே காணோம். அது கேள்விப்பட்டேன் சம்பந்தி, தேவும் பவித்ராவும் சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ தெரியல. பெத்தவங்கள தவிக்க விட்டுட்டு போறமேன்னு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படியா நடந்துக்குவாங்க? சம்பந்தி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஏன் அங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க? இங்க எங்க கூடவே வந்து தங்கலாமே. அது அவ்வளவு நல்லது இல்ல சம்பந்தி அம்மா. எங்களையே நீங்க 3வது மனுஷங்களா நினைக்கிறீங்க? ஐயோ இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல. யோசிச்சு செய்வோம்னு தான். அப்படியே செய்வோம். குடு. சம்பந்தி அம்மா, நேத்து பேப்பர்ல ஒரு டூரிஸ்ட் விளம்பரம் பார்த்தேன். அதுல காசி ராமேஸ்வரம் டூர் கூட்டிட்டு போறதா 15 நாள் ட்ரிப்பு. சரி போயிட்டு வரலாமே நினைச்சு காலையில போய் முழு பணத்தையும் கட்டிட்டு வந்தேன். அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. புண்ணியத்துக்கு புண்ணியம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில மனசுக்கும் ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்க. அப்படியே எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க. என்னங்க சம்பந்தி, இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்வேனா? எனக்குன்னு இருக்கிறது 2 பிள்ளைங்க தான். நான் என்ன எனக்காகவா வேண்டிக்க போறேன்? என்னோட 2 பிள்ளைங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தானே வேண்டிக்க போறேன். அப்பா, எப்பப்பா கிளம்புறீங்க? அடுத்த வாரம்மா. அப்பா, நம்ம பத்மினிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா காலாகாலத்துல கட்டி கொடுத்துடணுமா. பத்மினிக்கு இதுவே லேட்டு தான். இருந்தாலும் தாமதமானாலும் நல்ல சம்பந்தமா தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, மாப்பிள்ளை யாருமா? மாப்பிள்ளை குஜராத்ல பெரிய பிசினஸ்மேன். ஆஹா, சம்பந்தி, இருந்து பத்மினி கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு போலாம்ல. எனக்கும் ஆசைதான் சம்பந்தி. நான் மட்டும் போயிட்டு வர்ற பிளானா இருந்தா தள்ளி போடலாம். ஆனா இது அப்படி இல்லையே சம்பந்தி. ஒரு டிராவல்ஸ்காரங்க மூலமா போறது, அவங்க சொல்ற தேதியில தானே நாம போக முடியும். அதுவும் இல்லாம பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணத்தை கட்டியிருக்க மாட்டேன். இப்பதான் பணத்தை கட்டிட்டு நேரா இங்க வரேன். பரவாயில்ல சம்பந்தி, எங்களுக்காக உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. பத்மினி, பத்மினி. வரேன் பாட்டி. வாங்கப்பா. என்னம்மா, நல்லா இருக்கியா? கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மாமா, பாட்டி யார கையை காட்டுறாங்களோ அவர் கையாலேயே தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. பத்மினி, சம்பந்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரி போமா. நல்லா இருமா. சம்பந்தி அம்மா, அப்படியே நானும் கிளம்புறேன். நல்லதுங்க, போயிட்டு வாங்க. சரிங்கப்பா, போயிட்டு வரேன். பாட்டி, நான் போய் ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். தேவ், பாட்டி, அவருக்கு பணம் கொடுத்து வழி அனுப்பிட்டு சரி, வாடா. பாட்டி. போ.
சொல்லு செல்வி, நான் சந்தோஷப்படுற மாதிரி செய்தியா? இல்லம்மா, சங்கடப்படுற மாதிரி செய்திமா. அப்ப அதை எதுக்கு சொல்ற? இருந்தாலும் முக்கியமான செய்திமா. அப்ப சொல்லு. அந்த மாதவியோட அம்மாவை பவித்ரா வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காமா. என்ன உளர்ற? நிஜமாதாமா, இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். வச்சிடுறேம்மா. எப்படி நடந்தது? என்ன நடந்தது? அந்த பவித்ரா எதுக்காக அவ அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த வீட்ல வச்சிருக்கா? இது மாதவிக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல அவளுக்கு தெரியாம நடக்குதா? எனக்கே தெரியாம எனக்கு எதிராக செயல்படுறாளா? என்னையே கவுக்கணும்னு எனக்கு எதிராக செயல்பட்டா? அப்படி மட்டும் பண்ணா கைக்கு தோதா பக்கத்திலேயே இருக்கா, கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுருவேன். ஆமா, நான் வக்கீல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஜெயிலுக்கு போய் மனு போட்டு பிரபு சாரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிருக்காரு. பெயில் எடுக்கிறத பத்தி கேட்டேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எடுத்துடலான்னு நம்பிக்கையா சொல்லிருக்காரு. வேற வேற ஒண்ணும் இல்லம்மா. வேற ஒண்ணுமே இல்லையா? வேற வேற எதை பத்தி கேக்குறீங்க? ஆபீஸ பத்தியா? அதான் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறேனே தினமும். உங்க அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அவங்களதான் நான் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேனே. நாம கொடுக்கற பிளானுக்கு ஒத்துழைக்கலன்னா தாயா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அங்க ஆளையே காணும். தினம் என்ன பாக்குறதுக்கு வேதனைப்பட்டு வேற கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏமா திடீர்னு அவங்கள பத்தி கேக்குறீங்க? உங்க அம்மா அந்த பவித்ரா வீட்ல இருக்கா. பவித்ரா வீட்லயா? இருக்காதுமா. இருக்காதுன்னு நீ சொல்ற, இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் சொல்றேன். யாருமா சொன்னா? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, அங்க எதுக்காக போனாங்கிறது தான் கேள்வி. எங்க அம்மா என்னோட எதிரிய பழி வாங்கறதுக்கு எனக்கு துணையா இல்லங்கிறதுனாலதான் அவங்கள கோவில் வாசல்ல உட்கார வச்சேன். ஆனா இன்னைக்கு என்னோட எதிரி வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்களா? விட மாட்டேன். அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டு வரேன். நில்லுன்னு சொல்றேன்ல மாதவி. ஏய், எதுக்காக நீங்க வந்த? வெளியில போ. தேவ், பவி, வாங்க இங்க. ஏய், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், காதுல விழல. போடி வெளியில. தேவ், பவி, வாங்க இங்க. தேவ், இவ்வளவு வெளியில போ சொன்னா போக மாட்டேன். நீங்க உட்காந்துட்டு இருக்கா, என்னன்னு கேளு. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? என்னது? இங்க எதுக்கு வந்தனா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது? ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி, கங்கா இருக்கிற இடம் தான் இந்த மாதவியோட வீடு. கூப்பிடாம ஒருத்தர் வீட்டுக்கு போறது மரியாதை இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அது எனக்கும் தெரிஞ்சதுனாலதான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தேன். கூப்பிட்டாங்களா? உன்னை யார் இங்க வர சொன்னது?
சொன்னது? ஐயோ 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 ஐயோ, நானாடி ஒன்ன வர சொன்னேன். ஏண்டி இப்படி என் மேல அபாண்டமா பழிய போடுற? அம்மா, நான் இவளை வர சொல்லல. இவ ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தாம்மா இங்க வந்திருக்கா. இங்க பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாரு, உன் கூட சண்டை போட நான் தயாரா இல்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, எதுக்காக இவங்கள உன் வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்க? அது எங்களோட இஷ்டம். அத கேட்க நீ யாரு? நீ ரோட்ல போற எவ்வளையோ ஒருத்தி கொண்டு வந்து வீட்ல வச்சனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது உன் இஷ்டம். நீ கூட்டிட்டு வந்திருக்கிறது என்னோட அம்மா. சி, இப்பதான் இவங்க உன்னோட அம்மான்னு தெரியுதா? அன்னைக்கு ரோட்ல அனாதைய விட்டியே, அப்ப தெரியலையா? அவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? கோவில் வாசல்ல. எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு தெரியுமா? போற வரவங்க கிட்ட கையேந்திட்டு இருந்தாங்க. அவளுக்கு தெரியாம இல்லம்மா, என்ன அங்க கொண்டு போய் விட்டதே இந்த புண்ணியவதி தானே. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பெத்த தாய தெருவுல தள்ளி விட்டுட்டியே. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? ஏய், நிறுத்துறியா? இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் இவங்களே தான். ஒழுங்கா என் பேச்ச கேட்டிருந்தா இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆமாமா, உன் பேச்சு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. மணி அடிச்சா சோறு, 4 செவத்துக்குள்ள கம்பி என்ற வாழ்க்கைன்னு ஜெயில தான் இருந்திருப்பாங்க. உன் வீட்ல நீ போடுற பிச்சை சோற திங்கிறதுக்கு உன்னையும் தேவியும் கொண்டுட்டு அவங்க ஜெயில இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உங்க அம்மா தெருவுல நிக்கிறாங்களேன்னு பரிதாபப்பட்டு பவித்ரா எங்க கூட்டிட்டு வந்தா. அவளுக்கு நீ விசுவாசமா இருக்கிறத விட்டுட்டு எங்க அம்மா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? உன்னை என் பேத்திய நினைச்சு கொஞ்ச நாள் பார்த்து பார்த்து கவனிச்சேன் பாரு. அதை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. பாட்டி, தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். ஏய், இங்க பாரு, உங்க அம்மாவை நீ வேண்டான்னு விட்டுட்ட. நாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ வெளியே போ. முடியாது, என்னால வெளியில போக முடியாது. நான் வெளியில போனா இவங்கள வெளியில போக சொல்லு. இல்ல இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னா நானும் இங்கதான் இருப்பேன். இத பாருடி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதை சொல்றதை கேட்டுக்கிட்டு வெளியில போ. இங்க பாரு, உங்க அம்மாவை நிரந்தரமா இங்க வச்சுக்கணும்னு நாங்க இங்க கூட்டிட்டு வரல. அவங்கள ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடலாம் தான் இருக்கோம். அது வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. ஆசிரமத்துல சேர்த்து விட போறியா? இவங்கள ஆசிரமத்துல சேர்த்து விட நீங்க யாரு? அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க உன்னை பெத்தவங்களா? இல்லையே, என்ன பெத்தவங்க தானே. என்ன பெத்தவங்கள பார்க்க எனக்கு தெரியும். ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறப்போ இவங்கள மட்டும் ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இவங்கள கைக்குள்ள போட்டு என்ன மடக்க பாக்குறியா? சி, வாய் மூடு. அப்படி ஒரு புத்தி எங்க யாருக்குமே கிடையாது. ஏய் பவித்ரா, இப்ப எதுக்கு இவகிட்ட பேசிட்டு இருக்க? இவளுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. முதல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது தானே. இவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? கரெக்டா சொன்னீங்க மாமா. இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு நம்ம பதில் சொல்லணுமா? கழுத்தை பிடிச்சு தள்ள ரோட்ல போய் விழப்போறா இவள. வாடி, வா. என்னையா கழுத்து பிடிச்சு வெளியில தள்ள போற? ஒரு அடி எடுத்து வச்ச உன் கழுத்தை அறுத்துருவேன். என்ன தேவ், வசனமெல்லாம் பேசுறீங்க? இப்ப பேசுங்க, பேசுங்க. நாக்கு இழுத்து வச்சு அறுத்துறேன். இப்ப சொல்ற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க எத்தனை நாள் இங்க இருக்காங்களோ அத்தனை நாளும் நானும் இங்கதான் இருப்பேன்.